கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஐபிஎம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது. அந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் இப்போ ஜோதிடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இளம் தலைமுறையில் நிறைய பேர் வராங்க. முன்னாலாம் வயசானவா நிறைய பேர் அஸ்ட்ராலஜி பக்கம் வருவான்னு இருக்க. இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் ஃபாரின்லேருந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் நிறைய வரும். என்னன்னு பார்த்தா எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சியை கேட்குறா. சார் சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறதாமே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிடுது சார், இப்போ என்ன சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்குறவாளும் இருக்கா. சனிப்பெயர்ச்சிங்கிறது திருக்கணிதப்படி முடிஞ்சிடுச்சு. 2025 வருஷமே இந்த ஏப்ரல் மாதம் பாருங்க, மார்ச் 29 முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு கோவிலில் நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி. இது வாக்கியப்படி தான் அந்த கோவிலில் கொண்டாடுவார். திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, திருநள்ளாறு, அதுவே நடக்க போற சனிப்பெயர்ச்சி. அந்த கோவிலில் நான் அழைச்சிருக்கா. இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு அழைச்சிருக்கா. எப்போ நடக்க போறது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க போறது. மிக முக்கியமான பயிற்சி. ஏன் சனிப்பெயர்ச்சிக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் மனசுல ஒரு தோணும், என்னடா இவங்க இது 10ஓட 1 அப்படி எடுத்துட்டு போகாம ஏன் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு வேலை தான் முக்கியம். இந்த வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பிளானட் சாட்டன். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வேலையில் ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் உள்ள சாட்டன் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சனி கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்பெல்லாம் நமக்கு சனி கிரகம் பாதிக்கப்படுறதோ அப்பெல்லாம் வேலையில் பிரச்சனை வருது. அப்போ இப்போ இந்த சனி பகவான் இப்போ இதுவரைக்கும் அவர் கும்ப ராசியில் இருந்துட்டு இருக்கார். பாக்கி எப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்ண போறார். மீனத்துக்குள்ள சனி பகவான் பிரவேசம் பண்றாருன்னா சும்மா அதிர்து இல்லை அப்படிங்கிற பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை 1967 அவர் மீன ராசிக்குள்ள பிரவேசமானார். அப்பதான் தமிழகத்துல மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சனி பெயர்ச்சிக்கிறது பெரிய விஷயத்தை பண்ணும். இப்ப தங்கத்துல பாருங்க, ஃபிளக்சுவேட்டட் ரேட் ரொம்ப கூடிண்டே இருக்குன்னு பார்த்தா சடாரண கிழவழுதுங்கிறாங்க, அப்புறம் கூடுறது இருக்கிறாங்க. ஏன் இந்த ஃபிளக்சுவேஷன்? சனி பகவான் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தார். குரு தான் தங்கத்தை குறிக்கிறது. தங்கத்தை குறிக்கக்கூடியவன் குரு பகவான். அவனுடைய வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்தோடனே ஃபிளக்சுவேஷன். குரு கொடுப்பதை சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான விஷயங்களை நிர்ணயிக்க வருகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மேஷராசிக்காரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மேஷராசிக்காராளுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்காரும் போது அதுக்கு பேர் விரயச்சனி, 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் மேஷராசிக்காராளுக்கு. அதே நேரத்தில் நீங்க பாருங்க, யாருக்கெல்லாம் இப்போ 7.5 சனி வரப்போறது இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேஷராசி 3 பேருக்கும், இந்த 3 ராசிக்காராளுக்கும் இப்போ 7.5 சனி. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அது என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கப்படாது, எப்படி நடந்துட்டா சனி பகவானுக்கு பிடிக்கும், சிக்கல் தருவார், எல்லாம் தெரியணும் நமக்கு. அதை போல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேரு. தனுசு ராசிக்காராளுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்காராளுக்கு கண்டகச்சனி, சிம்ம ராசிக்காராளுக்கு அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேரு. ஆக இவ்வளவு விஷயங்கள் இந்த சனி பகவான் தன்னகத்தே கொண்டிருக்கிறார். அவர் நம்ம ராசிக்கு என்ன பலன் தரப்போறார்? சனி பகவான் வரப்போறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா கர்ம காரகன்னு பேரு. போன ஜென்மாவில் நம்ம செய்ய என்ன விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு நம்ம ஜாதகத்தில் உள்ள சனி பகவான் காட்டிடுவார். நம்ம யாரை சரியா கவனிக்கல, யாருக்கு கெடுதல் பண்ணினோம், அதைத்தான் சனி பகவான் ஜாதகத்தை சொல்றார். அந்த சனி பகவான் அதுக்குரிய தண்டனையை தர்றார் இந்த ஜென்மாவில். அதான் எல்லாருக்கும் சனி பெயர்ச்சின்னா அப்படி ஒரு பயம் அதுல இருக்கு. இந்த சனி பகவான் கர்ம காரகன் அப்படின்னு பேரு. நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை தரக்கூடியவர். மந்தன்னு பேரு. ஏதாவது நிதானமாக தான் அவர் மூவ் ஆவார். சந்திரன் ஒரு ராசியை 2.25 நாள்ல கடந்துடுறார். அந்த ராசியை கடக்கிறதுக்கு சனி பகவானுக்கு 2.5 வருஷம் நின்று சமணம் போட்டு உட்கார்ந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் அவர் கடந்து போறார். அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் இந்த சனி விஷயத்துல. இயற்கை அசுபர்னு பேரு. குரு பகவான சுபர்ங்கிறோம், இவ இயற்கை அசுபர். அப்ப கெடுதல் வந்துடப்படாத அந்த பயம். அப்ப சனி பகவான் காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். கைகால்களை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். ஆபீஸ்ல உயரதிகாரிகளை நிந்தனம் பண்ணி பேசக்கூடாது. ஆகவே நம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இருக்காரு 7.5 சனியா வர. 7.5 சனினா 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றார். மேஷ ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் என்ன தெரியுமோ? மீன ராசி. அந்த மீனத்துல சனி பகவான் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தருவார்? யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும், ஜாப் சேஞ்ச். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ அதுக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும்.
சில பேர் வந்து நான் வேலைக்கு முயற்சி சும்மாவே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு போரும், ஏதோ சம்பளம் கிடைக்குது, ஏதோ வாழ்ந்து அப்படியே வாழ்க்கையே ஓட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சும்மா விட மாட்டார். அவருக்கு பிடிக்காது. நீங்க சுறுசுறுப்பா இருந்தால் தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். சோம்பேறிகளை சனி பகவானுக்கு பிடிக்காது. அதான் தான் 7.5 சனி வருது அப்படின்னோடய நாங்கள் என்ன சொல்றோம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல சுறுசுறுப்பா நீங்க இருங்கோ, ஏதாவது உழைச்சுட்டே இருங்கோ, உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். நீங்க சும்மா இருந்தேன்னா உங்களுக்குள்ள புகுந்துருவார், சிந்தைக்குள் புகுந்து கொள்வார், சிந்தனையை தடுமாற வைப்பார், தப்பான சிந்தனையை கொடுத்துருவார். அப்ப என்ன பண்ணணும், சுறுசுறுப்பா இருந்து நம்ம ஆக்டிவா இருக்கிற வாழ்க்கை ஒரு பிரச்சனை பண்றது இல்லை. நல்ல ஒரு ஜிம்முக்காவது போகணும், எக்ஸசைஸாவது பண்ணிடணும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுறதுன்னா, சனி பகவான் சேஞ்ச் ஆஃப் ஜாப் கன்ஃபார்மாக தரப்படுறார். நீங்கள் அதில் வில்லிங்கா இருக்கல் இல்லை, அது இல்லை, உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் உண்டு. நிறைய பேர் வந்து ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவீங்க பாருங்க, சூப்பர் பீரியட், நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து சேரும். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, இப்போ ஒரு எஜுகேஷனுக்காக போகணுங்கிறீங்க, நான் யூகேல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த நாட்டில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த முயற்சிகள் எல்லாம் இப்போ மேற்கொள்ளலாம். மேஷராசிக்காரங்க நினைக்கிறது நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து. 6th பிளேஸ் வந்து சாட்டனுடைய அஸ்பெக்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு மேஷராசிக்காரங்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சார், வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் சார், இந்த தோள்பட்டையில் அடி விழுந்துருக்கு, முகமெல்லாம் இங்கே எனக்கு கைகாலில் அடி. நிறைய பேர் சொல்ல தொடங்கியிருப்பா, சரி இரண்யா ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது இப்போ தான், இல்லை எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா 7.5 சனியை ஆரம்பிச்சுடுத்துன்னா அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஹெல்த்தில் ப்ராப்ளமும் மேலே அடிபடுறதோ இதெல்லாம் உண்டு. ஸோ வண்டி வாகனங்களில் நம்ம கவனமாக போகணும். முதல் விஷயம் வேலையை சொன்னேன், வேலை மாற்றத்துக்கு தயாராக இருங்கோ. செகண்ட் விஷயம் எதில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்துங்கோ. 3வது விஷயம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா, அப்பாவுடைய ஹெல்த்து. நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்போம், இப்போ சொத்து கேட்டு அப்பாட்ட தகராறு பண்ணுவோம். அப்போ எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, உன் பிஸ்னஸை விற்று கூட எனக்கு கடன் அடை அப்படிம்போம். இந்த நேரத்தில் அப்பாட்ட போய் சண்டை போடணும் மனசு தோணும், ட்ரிகர் பண்ணி விடும் நம்மளை. அப்பா பேசுறதெல்லாம் பிள்ளைகளுக்கு தப்பாக போடும். அதே மாதிரி ஃபாரினில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இப்போ வேலையை வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஃபாரினில் இருக்கிறவங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ண வச்சு உள்ள வேலையும் கெடுத்து அது வேலையை ஒரு வேடிக்கை காட்டிடுவார். அதனால சனி பகவான்கிட்ட நம்ம அப்படி எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். என்னென்ன பண்ணணும், இப்போ நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். 2வது விஷயம், யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது. மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். கடனை அதிகப்படுத்தி விட்டுரும், கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், எந்த ஒரு பயணம் செய்தாலும் நம்ம கவனமாக இருப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அக்கம் பக்கத்து வீடுகளோட சிலருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்போ நம்ம வந்து யாரோடும் உறவுகளை நல்லா பார்த்துக்கணும். முக்கியமாக என்ன கேட்டீங்கன்னா, நாவடக்கம் வேணும். என்ன வார்த்தை வேணா பேசலான்னு பேசக்கூடாது. ஆனால் சனி பகவான் ஒரு பெரிய நன்மையை தருவார். என்ன தருவார்னா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தரார். அதை விட முக்கியமான விஷயம், நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார் மேஷராசிக்காரர்களுக்கு. ஒருத்தர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் அவளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காசு பணம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அது நடக்க போகிறது உங்களுக்கு அப்போ பெரிய யோகம்தான். அதே போல இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். யாரை நமஸ்காரம் பண்ணினால் நீங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மேஷராசிக்காரா கேட்குறது அதுதான். மிக ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, பிள்ளையார் இருக்கார் இல்லையா, நம்ம வீட்லேயே பிள்ளையாருக்கு பேரிச்சம்பழம் சாதம், பேரிச்சம்பழத்தை நன்னா போட்டு பிசைஞ்சு பிள்ளையாருக்கு பேரிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம் மேஷராசிக்காரா. அப்படி நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாருடைய அனுக்கிரகம், சனி பகவானை எதுவும் பண்ண விடாமல் அவர் நம்மளை காப்பாற்றுறார். அதனால பேரிச்சம்பழம் சாதம் ஆற்றுல நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து நடக்க முடியாதவா இருப்பா, அவளுக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு சக்கரை வண்டி தேவைப்படுறது அப்படின்னா சக்கரை வண்டி வாங்கி கொடுக்கலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்க முடியாதவர்களுக்கு சக்கரை வண்டிகள் தேவைப்பட்டால் அதை வாங்கி கொடுங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய பாதகம் வராமல் நிறைய நன்மைகள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க.